ஒரு பெரிய எறும்பு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்துக்கு ஒரு ராணி எறும்பு இருந்துச்சு. இந்த ராணி எறும்பு ரொம்பவும் சோம்பேறி. எப்பவும் தூங்கிக்கிட்டே இருக்கும். எந்த வேலையும் செய்யாது. ஆனா அந்த கூட்டத்துல ஒரு இளவரசி எறும்பு இருந்துச்சு. அது ரொம்ப சுறுசுறுப்பானது. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருக்கும். சுறுசுறுப்பான இளவரசி எறும்பு மற்ற எறும்புகளுக்கும் உதவி செஞ்சது. அவங்களுக்காக உணவு சேகரிக்கிறது, அவங்க இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கிறதுன்னு. ஒரு நாள் அந்த எறும்பு கூட்டத்தில் உணவு ரொம்ப குறைஞ்சு போச்சு. மழைக்காலம் வேற ஆரம்பிச்சிருச்சு. வெயிலில் போய் உணவு தேடவும் முடியலை. ராணி எறும்புக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அது ரொம்பவும் கவலையாக இருந்துச்சு. ஆனால் சுறுசுறுப்பான இளவரசி எறும்புக்கு ஒரு நல்ல யோசனை தோணுச்சு. இளவரசி எறும்பு மற்ற சுறுசுறுப்பான எறும்புகளோட சேர்ந்து அவங்க ஏற்கனவே சேமித்து வச்சிருந்த பழைய உணவுப் பொருட்களை எல்லாம் தேடி கண்டுபிடிச்சாங்க. கொஞ்ச நேரத்திலேயே நிறைய உணவு கிடைச்சிருச்சு. எல்லா எறும்புகளும் பகிர்ந்து ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டாங்க. ராணி எறும்பு தன்னோட தவறை உணர்ந்துருச்சு. அது இளவரசி எறும்பை பாராட்டி இனிமே தானும் சுறுசுறுப்பாக வேலை செய்ய போகிறதா சொல்லுச்சு. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. எப்பவும் சுறுசுறுப்பாக வேலை செய்யணும். பொறுப்போடு இருந்தால் எந்த கஷ்டம் வந்தாலும் அதை நம்மால் சமாளிக்க முடியும்.